ஸோ இந்த வீடியோவில் எமி ஃபின்டெக்கோட மைக்ரோ ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்டில் பண்ணியிருக்கு, பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா லாரவலில் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ரோல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டோட்டல் எவ்வளோ ஆக்டிவேட் லோன்ஸ் இருக்குது, க்ளோஸ் லோன் எவ்வளோ இருக்குது, டோட்டல் குரூப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கேயே ஷோ ஆகும். அது இல்லாமல் கிராஃப் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட் உங்களுக்கு ஷோ ஆகும், வீக்லி ரிப்போர்ட் உங்களுக்கு ஷோ ஆகும், இது எல்லாமே டெய்லி ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே பிரான்ச் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ பிரான்ச் இங்கே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன்ஸ் இது எல்லாமே மாஸ்டர்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்கீம்ஸு, பிரான்ச்சு, டெசிக்னேஷன் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் இங்கே க்ரியேட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் ஸ்கீம் வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 20,000 30,000 இதில் என்ன வேணால் நம்ம ஸ்கீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 50,000 ஸ்கீம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ஸ்கீம் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டால் போதும். ஒவ்வொரு டைம் நம்ம கொடுக்கணுன்றது இல்லை. இப்போ ஆட் ஸ்கீம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம் ஐடி கொடுத்துக்கலாம். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது அப்படின்னா 50,000 கொடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு டியூ பார்த்தீங்கன்னா 40, 50 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஷெட்யூல் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு வீக் எவ்வளோ கட்டணும் அப்படின்றது ஷெட்யூல் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்கீம் வந்து க்ரியேட் ஆகிரும். இதே மாதிரி தான் பிரான்ச்சுமே. ஸோ நீங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் இருக்குது, கேஸ்ட் இருக்குது, சப் கேஸ்ட் இருக்குது, பேங்க் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கலெக்ஷன் வாங்க போகிறோம், நம்மகிட்ட ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, யார் எந்த இதில் போடுறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்கோம். அக்கௌண்ட் டைப் இருக்குது, அக்கௌண்ட் குரூப் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒன் டைம் ஃபில் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் போடுவோம். ஒரு ஸ்டாஃபை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஆட் ஸ்டாஃப் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்டாஃபோட இமேஜ், நேமு, ஸ்டாஃப் கோடு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, ப்ரைமரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் தான் அதை கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் எத்தனை பிரான்ச் வந்து சப்போர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன மைக்ரோ ஃபைனான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக மல்டி செலக்ட் வந்து இந்த இதில் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ யூசர் ரோல் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு என்ன லாகின் கொடுக்க போகிறோம் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, பேனு, ஸோ பேங்க் டீட்டெயில்ஸு, ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு, ஸோ இஎஸ்ஐ அக்கௌண்ட் நம்பரு, ஸோ லொக்கேஷனு, ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல் ஸ்டாஃபில் இது ஒரு க்ரியேட் பண்ணிக்க எல்லா ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இவங்க என்னென்ன குரூப்பில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, கலெக்ஷன் வாங்குறாங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ எடிட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாகவே ஜென்ரேட் ஆகிருக்கும் ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டாஃபை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டெலிட் பண்ண ஸ்டாஃபோட லிஸ்ட் எல்லாமே டெலிட் ஆப்ஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப். ஸ்டாஃபை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குரூப் ஐடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் நம்பரில் ஜென்ரேட் ஆகும். இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். செட்டிங்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ குரூப் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி அப்படின்ற வாழப்பாடி 1 அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஸோ அந்த வாழப்பாடி 1 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டியூ வந்து கொடுத்துக்கலாம். இவங்ககிட்ட டெய்லி வாங்க போகிறீங்களா, வீக்லியா, மந்த்லியா அப்படின்றது இந்த வீக்லி இந்த டியூ பார்த்தீங்கன்னா இந்த இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு யார் கலெக்ஷன் வாங்க போகிறாங்க ஸோ அந்த ஸ்டாஃபை வந்து நம்ம மேப்பிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து டிஃபால்ட்டாக ஆக்டிவேட்டில் இருக்கிறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சென்டர் நேமு, குரூப் நேமே நீங்கள் சென்ட்ரல் நேமுக்கு கொடுத்துக்கலாம். கலெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைம் வாங்குறீங்களோ எல்லாமே ரிப்போர்ட்ஸில் வரும். உங்களுக்கு டேட்டாஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். இது ரெண்டும் நான் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் தான். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல் குரூப்ஸில் இது உள்ள க்ரியேட் பண்ணியிருக்கேன் எல்லா குரூப்போட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அந்த குரூப் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த குரூப்பை டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த டெலிட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் அப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி சூப்பர் அட்மின் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பிரான்ச் மேனேஜருக்கோ அட்மின்க்கோ டிஸ்பிளே ஆகாது. அதேமாதிரி அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். பிரான்ச் மேனேஜர் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப்பை வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த குரூப் அண்டரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது டெலிட் குரூப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் டெலிட் பண்ணியிருக்க குரூப்போட லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர் மேனேஜ்மெண்ட். ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம உள்ள ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆட் மெம்பர். ஸோ ஆட் மெம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு கஸ்டமரோட ஃபோட்டோஸ்லேருந்து
ஸோ அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி நம்ம சென்ட் பண்ணோன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். கேஒய்சி வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆதார் பண்ண முடியும், பேன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பேங்க் வெரிஃபிகேஷனுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தீங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். இது மூணுமே தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுவுமே வந்து இன்டெகிரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்கம் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓன் ஹவுஸ் இருக்கா, ரெண்ட் ஹவுஸா, ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எங்கள் குரூப் லோனில் உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த செலக்ட் குரூப் இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லா குரூப்ஸும் இந்த லிஸ்ட் ஆகும். ஸோ இல்லை இதில் நம்ம இதில் மேப் பண்ணிக்கலாம். இல்லை இவங்க இண்டிவிஜுவல் லோனில் போகிறாங்க அப்படின்னும் போது ஒன்ஸ் டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கு எல்லா கஸ்டமரோட லிஸ்ட் வந்து இதில் ஷோ ஆகும். அந்த ஸ்பான் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கே ஜென்ரேட் ஆகிரும். அவங்க மொபைல் ஆப் நம்ம கஸ்டமருக்குன்னு செப்பரேட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணி இந்த மெம்பரே பார்த்தீங்கன்னா அவங்களோட எவ்வளோ லோன்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கான ரிமைண்டர்ஸ் வருது. இது எல்லாமே மொபைல் ஆப்பில் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன். டெலிட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மெம்பரை டெலிட் பண்ண முடியும். ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்கு அப்படின்னா டெலிட் பண்ண முடியாது. அதுக்கான பாப்அப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டோம்னா கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஷோ ஆகும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ரைட் சைடில் ஷோ ஆகுது. இது இல்லாமல் கேஒய்சி உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்றது கேஒய்சி செக் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணியிருக்கோமா இல்லையான்றது, வெரிஃபை பண்ணியிருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்க முடியும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஒன்ஸ் முடிச்சிருந்தோம்னா க்ரீன் கலரில் ஸோ ஃபினிஷ்டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இவங்க இது வரல எவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபில் ஷோ ஆகும். இவங்க இப்போ வரல ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோன் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஸ்கீமில் கொடுத்துருக்கோம், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கட்டியிருக்காங்க, என்னென்ன டேட்டில் கட்டியிருக்காங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். இவங்களே இப்போ அடிஷ்னலாக இன்னொரு லோன் ஆட் ஆன் லோன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்த டேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு கஸ்டமரோட டேட்டாவை இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் அலோகேஷன் இருக்குது. இப்போ பெரிய லெவலில் மைக்ரோ ஃபைனான்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ஜாப் அலோகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம மேனேஜரோ ஸோ அட்மினோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அலோகேஷன் கொடுக்கலாம். ஸோ அலோகேட் ஜாப் இதை கொடுத்துட்டு ஸோ யாருக்கு நம்ம ஜாப் அலோகேஷன் பண்ண போகிறோம், இந்த மெம்பரை மட்டும் செலக்ட் பண்ணி யார் கொடுக்க போகிறாங்க, ஸோ யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைப் பார்த்தீங்கன்னா லோன் ரெனியூவல் இருக்கும், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் கலெக்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் டேட் கொடுத்துக்கலாம். எந்த டியூ டேட்டுக்குள்ளே இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மெம்பரோட லொக்கேஷன்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருக்குன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அலோகேட் ஜாப் கொடுத்தோம் அப்படின்னா எஃப்சிஏக்கு அவங்களோட மொபைல் லாகின் பண்ணோன்னா அவங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து ஷோ ஆகும். இன்றைக்கி என்ன அவங்களோட ஜாப் என்ன பார்க்கணும் அப்படின்றது ஷோ ஆகும். அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நம்ம சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோன். ஸோ இப்போ வரல ஒரு மெம்பர் க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ தான் நம்ம அந்த மெம்பருக்கு லோன் கொடுக்க போகிறோம். இப்போ ஆல் லோன்ஸில் இது வரலும் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லா குரூப்ஸோட லிஸ்ட்டுமே இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் எக்ஸாம்பிளுக்கு இந்த அண்ணா நகர் இந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல ஒரு புது கஸ்டமர் இப்போ அப்படி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நியூவாக ஒரு லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆட் லோன் கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் லோனில் மற்ற டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி ஃபில் ஆகி வந்திருக்கும். ஸ்கீம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 50,000 இப்போ லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லோன் இன்றைக்கி தான் கொடுக்குறோன்னா இன்னைக்கு டேட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ ஸ்டார்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 3 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னும் போது அந்த டேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு லோன் எப்பப்போ எவ்வளோலாம் கட்டணும் அப்படின்ற சார்ட் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் ஆகி வந்துடும். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடைசியில் ஒரு சில வீக்ஸ்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த டியூ சேஞ்ச் பண்ணுறதுக்கான எடிட் ஆப்ஷனுமே இந்த இடத்துல வச்சுருக்கு. ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் ஆப்ஷன் கேட்கும். இந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சூப்பர் அட்மின் இல்லைன்னா பிரான்ச் மேனேஜர். ஸோ இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பெண்டிங் லோன்லேயே அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கஸ்டமர் வேலிடான கஸ்டமராக
ஸோ மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு லோன் அப்ரூவலுக்கு நீங்கள் அப்ரூவல் மட்டும் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லோன். ஸோ இண்டிவிஜுவல் ஸோ இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லோனில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து லோன் ஷெட்யூல் பண்ணி மேப்பிங் பண்ண வந்து பார்த்தோம். ஸோ இண்டிவிஜுவல் லோனுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெம்பருக்குள்ளே போயிட்டு ஆல் மெம்பர்ஸில் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு மெம்பர்ஸ் கிளிக் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா க்ரியேட் இண்டிவிஜுவல் லோன் இருக்கும். ஸோ இதை கொடுக்குறோம் அப்படின்னும் போது என்ன ஸ்கீமில் கொடுக்க போகிறோம், எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஸ்கீமில் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதில் ஸோ குரூப் லோனாக இருக்கும்போது குரூப் க்ரியேட் பண்ணும்போதே ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணியிருப்போம். இதில் வந்துட்டு இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ டெய்லி வாங்குகிறோம் அப்படின்னும் போது ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெய்லி பேஸில் உங்களுக்கு டெய்லி எவ்வளோ கட்டணும் அப்படின்ற டோட்டல் லிஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ரெக்கவரி போஸ்டிங் ஒன்று வாங்கி காமிக்கிறோம். ஸோ ஒரு நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் மட்டும் ஒரு குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் இப்போது இந்த டேட்டில் வந்து அவங்க டியூ கட்டணும் அப்படின்னும் போது ஸோ கலெக்ஷன் அமௌண்ட் மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போது 1100 இருக்கு. இப்போ 1101 அப்படின்ற மாதிரி என்டர் பண்ணால் கூட சப்போர்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இதை விட கம்மியாக வாங்குறாங்க, இப்போ 1000 தான் வாங்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாமல் செட் பண்ணணும்னா செட் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் 0 மட்டும் என்டர் பண்ணால் ஓடி கால்குலேஷன் போகிறது இதையுமே உங்களுக்கு மாற்றி கொடுப்போம். பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேஷாக இருந்தால் கேஷ் கொடுக்கலாம், ஜிபே இருந்தால் ஜிபே கொடுக்கலாம். ஜிபே கொடுக்குறான்னா பேங்க் என்ன பேங்க் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ இதில் இந்த குரூப்லேயே இப்போ ஒருத்தர் தான் இருக்கார், இதுலேயும் இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது இந்த 10 பேரோட லிஸ்ட்டு இதில் தான் ஷோ ஆகும். இப்போ ஆல் குரூப் கலெக்ஷன் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி வாங்கியிருக்க எல்லா கலெக்ஷனும் இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த எடிட் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்போது எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லோனுக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் லோனில் அந்த லோனோட டேட் மட்டும் என்றைக்கு கலெக்ஷன் வாங்குறோமோ அந்த டேட் டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும். ஸோ அதில் இந்த டேட்டில் யாராவது காசு கட்ட வேண்டியது இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த மெம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே அதே மாதிரி தான் வரப்போது நீங்கள் கலெக்ஷன் வாங்க போகிறீங்க. ஸோ அதுக்கான கலெக்ஷன் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக வந்துடும். நீங்கள் குரூப் லோன் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்போது உங்களுக்கு குரூப் லோன் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஹைட் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ லோன் கலெக்ஷன். ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் வருது, ஸோ அந்த டேட்டில் ஸோ ஒரு லோன் எல்லாமே முன்னாடியே வாங்குற மாதிரி இப்போ ஒரு வெள்ளிக்கிழமே வந்து தீபாவளி வருது அப்படின்னா அந்த நாளில் நம்மளுக்கு கலெக்ஷன் வாங்க முடியாது. அதனால ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து கலெக்ஷன் வாங்குவோம். அதுக்கு நம்ம இந்த டேட் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த முன்னாடி டேட்லேயே நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிட்டு ஸோ நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீ லோன் கலெக்ஷன் நம்மளால் வாங்க முடியும். அதுக்கான லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு தனியாகவே வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் செப்பரேட்டான உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துடும். இப்போது டெய்லி கலெக்ஷன் ஷீட் இருக்கும், வீக்லி கலெக்ஷன் ஷீட் இருக்கும், ஸோ ஸ்டாஃப் வைஸ் கலெக்ஷன் இருக்கும், டாப் கலெக்ஷன் ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி நம்மளால் ஃப்ரம் டு டேட் வச்சுட்டு எல்லாமே எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாஃப் வைஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் டார்கெட் பண்ணி ஃப்ரம் டு டேட் வச்சு எடுத்துக்கலாம். டாப் கலெக்ஷன் ஷீட் பார்த்தீங்கன்னா பிரான்ச் வச்சு எடுத்துக்கலாம். சம்மரி ரிப்போர்ட் இருக்கும். அப்போது சம்மரி ரிப்போர்ட் உங்களால் வாரம் எடுத்துக்க முடியும், மாதம் எடுத்துக்க முடியும். லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இதுவரையிலும் லோன் யார் இந்த டேட்டில் கட்டிருக்காங்க அப்படின்றதும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் உங்களால் எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் பேங்கிங் கால்குலேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ 50,000 50,000 இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் முடிகிற மாதிரி உங்களுக்கு இந்த இது வந்து பேங்கிங் கால்குலேஷன்லையுமே நம்மளுக்கு இருக்குது. பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், எக்ஸலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ என்பிஏ ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒரு கஸ்டமர் 2 டியூ வந்து கண்டினியூவாக கட்டலை அப்படின்னும் போது அது என்ன, இப்போ 2 டியூவோ 3 டியூவோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 5 டியூவாக வந்து கட்டலை அப்படின்னும் போது அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து லோன் கொடுக்காத மாதிரி நீங்கள் மேப்பிங் பண்ணிக்க முடியும் ரிப்போர்ட். ஸோ ப்ரீவியஸாக லோன் யாரெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரிப்போர்ட் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ஓசி ரிப்போர்ட். இப்போது ஒரு கஸ்டமருக்கு எல்லா கஸ்டமருமே லோன் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ஓசி ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸோ என்ஓசி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு இன்னும் முடியல அப்படின்றதுனா ஸ்டில் பெண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒரு சில அமௌண்ட் முடியாததுனால. ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது உங்களோட பிரான்ச் நேமில் உங்களுக்கு உங்களோட லோகோவோட கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பிடிஎஃபாக உங்களால் எடுத்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு டினாமினேஷன் இருக்குது.
ஒன்ஸ் நம்ம ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னும்போது டினாமினேஷன் போட்டு ஸ்டாஃபை செலக்ட் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணி அமௌண்ட் என்ட்ரு பண்ணி டினாமினேஷன் போட்டு நீங்கள் கலெக்ஷன் என்ட்ரு பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் அவங்க என்னென்னைக்கு என்னென்ன கட்டியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களால் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RBI NBFC கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஆடிட் ட்ரையல்ஸ்க்காக மற்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப் இருக்குது. இந்த பே ஸ்லிப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப்காக ஒன்ஸ் நம்ம ஸ்டாஃப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ, ஹெச்ஆர் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி ஸோ நெட் சேலரி எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பல்காக ஜென்ரேட் பண்ணுவோம். ஓவரால் நம்ம மாதம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னும்போது பல்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து பே ஸ்லிப்பும் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஆல் பே ஸ்லிப்பில் இது வரலாம் எடுத்தவங்களோட எல்லா லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டு. ஸோ இந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா FCA ஏஜென்ட்டுக்குமே மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் லாக் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதில் அவங்க 10 மணிக்கு முன்னாடி லாகின் பண்ணாங்க அப்படின்னா லாகின் ஆகிற மாதிரியும், ஒன்ஸ் 10 மணி தாண்டிடுச்சு அப்படின்னா மேனேஜர் வந்து அப்ரூவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருப்போம். அதை பேஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். அந்த அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சேலரி கால்குலேஷன் எல்லாமே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கம்ப்ளீட்டாக இருக்குது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, வவுச்சரு, கேஷ் புக்கு, ப்ராஃபிட் லாஸு, ஸோ எல்லாமே நம்ம அக்கௌண்டிங் மைக்ரோ ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ SMS நம்மளால் அனுப்ப முடியும். ஒன்ஸ் ஒரு லோன் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படின்னும்போது நம்மளோட கம்பெனி நேமில் ஒரு SMS-ஆகவே இதை நம்மளால் அனுப்ப முடியும். அதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து நம்ம ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். உங்களோட நேம்லேயே DLT சப்போர்ட் கொடுத்துட்டு அதுவுமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்பராக டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி இதை அனுப்புகிறோம் அப்படின்றது கொடுத்துக்கலாம். இல்லை எந்த பிரான்ச்சுக்கு அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பணும், ஸோ இது எல்லாமே டைனமிக்காக வந்துடும். இதை வந்து நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ இதுவரெல்லாம் அனுப்பின லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இது இல்லாமல் புஷ் நோட்டிஃபிகேஷன். இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் கம்ப்ளீட்டாக நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீ தான். அந்த புஷ் நோட்டிஃபிகேஷனில் அந்த மொபைல் ஆப்பில் உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் யாருக்கு என்ன அனுப்பணும், என்ன டெக்ஸ்ட்டு அனுப்பணும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். டைட்டில் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கஸ்டம்ல என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பிரான்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மின் சைடு, எங்களோட சைடு சூப்பர் அட்மினில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி போகணும். பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா ஸோ அதுக்கான இது. ஸோ டிஃபால்ட்டான உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட்ஸ் இங்கே செட் பண்ணி வச்சுருப்போம். இதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. எங்களோட சைடில் அட்மின் வந்து இது எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரோல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ரோலுக்கு யாருக்கு என்னென்ன மெனூஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்களே செக் பண்ணி பார்க்கணும், இந்த சாஃப்ட்வேரை நீங்களே டெமோ பார்க்கணும் அப்படின்னா ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாகவே இந்த சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த mefintech.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸில் மைக்ரோ ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது கொடுக்க போகிறீங்க. கீழே வரீங்க அப்படின்ன போது உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்ஸ் பார்க்குறதுக்காக ஓப்பன் லைவ் டெமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஓப்பனில் தான் ஃபில் பண்ணி தான் இருக்கும். இதில் நீங்கள் பிரான்ச் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டு உங்களால் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும்.